பிரியத்திற்குரியவர்களே, ஏசாயா 1:17 சொல்லுகிறது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். எனக்கு யாராவது நன்மை செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? ஐயோ, எனக்கு யாராவது கொஞ்சம் அன்பு காட்ட மாட்டாங்களா? எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேனே, நம்பிக்கையற்று இருக்கிறேனே, யாராவது எனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, யாராவது எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? யாராவது என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்களா? ஐயோ, நான் வீடு இல்லாமல் இருக்கிறேனே, ரோட்டில் நிற்கிறேனே, யாராவது எனக்கு ஏதாவது ஒரு வீடு கொடுத்து எனக்கு உதவி செய்வார்களா என்று எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்றைக்கு உதவி, நன்மை எதிர்பார்த்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக படிக்க வேண்டுமா? எத்தனையோ பாடங்களை படித்தோம், வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள், பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது படித்தோம். நன்மை செய்ய படிப்போம். ஆனால் அதுக்கு தான் படிப்பு கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் வேலை கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் வருமானத்தை கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் மாதந்தோறும் சேலரியை கொடுத்துருக்கிறார். அதை வைத்து நன்மை செய்ய படியுங்கள். நீங்கள் நன்மை செய்ய படிக்கும் பொழுது, ஓடி சென்று உதவும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு ஓடி வந்து உதவுவார். உங்களை மென்மேலும் உயர்த்துவார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும். உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பார்கள். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.